10ல் குரு வந்தால் பதவி பறி போய்டும்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான். சில விஷயம்லாம் மாத்திரம் சுலபமாக பரவிடும் மக்கள் மத்தியில். 6ல் குரு ஊரில் பகை அப்படிங்கிற அந்த பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஜோசியமே தெரியாத கூட அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கான். அதே மாதிரியே 10ல் குரு பதவி பறிபோகுன்றது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. உண்மையாக எல்லாருக்கும் பதவி பறிபோகுமா? 10ல் குரு வந்தால் பதவியை பறிச்சிருன்றது எல்லா ராசிக்கும் பொருந்துமா? 12 ராசிக்கும் அப்படித்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் ஒரு ராசிக்கு பொருந்தும், ஒரு சில ராசிக்கு பொருந்தாது. எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி பலனை எல்லா கிரகங்களும் கொடுக்காது. ஒரு ராசிக்கு கொடுக்குற பலன் வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு ராசிக்கு கொடுக்குற பலன் வேறு மாதிரி இருக்கும். எல்லா ராசிக்கும் இந்த இடத்துக்கு வந்தாலே இப்படி தான் நடக்கும், குரு இங்கே வந்தால் இப்படி தான் நடக்கும், சனி அங்கே வந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக அப்படியே சொல்லக்கூடாது. அந்த ராசிக்கு இது என்ன வேலை செய்யும், அந்த ராசிக்கு இது என்ன ஆதிபத்தியம், எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சிம்ம ராசிக்கு என்னென்ன வீட்டுக்கு அதிபதி? குரு. குரு 5 குடையவன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பெரிய யோகம். அதே நேரத்தில் குரு 8 குடையவன், அஷ்டமாதிபதி. இந்த பழமொழி எப்படி வந்திருக்குன்னா 8 குடையவன் 10ஆம் இடத்திற்கு வந்தால் அந்த பதவியை நாசம் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி வந்ததற்கான காரணம். இப்போ நான் இன்னொரு சொல்கிறேன். அப்போ 5 குடையவன் 10க்கு வந்தால் பதவி கிடைக்கும் என்பது சரியா? 5 குடையவன் 10ஆம் இடத்திற்கு வரலாம், ஆனால் 8 குடையவன் வரக்கூடாது. இது ரெண்டுமே இருக்குது, 2 போர்ட்ஃபோலியோ இருக்குது. 5க்கும் அதிபதி, 8க்கும் அதிபதி. அப்போ பதவியை கொடுக்குமா எடுக்குமா? பதவியை கொடுக்குமா கெடுக்குமா? ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். கொடுக்குமா கெடுக்குமா? பதவியை கொடுக்குமா பதவியை கெடுக்குமா? ஏன்னா 5 குடையவன் பதவியை கொடுக்க வேண்டும், 8 குடையவன் பதவியை கெடுக்க வேண்டும். ரெண்டுமே பண்ணணுமே. இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது ஒன்று தானே பண்ண முடியும். ஒன்றா பதவியை கொடுக்க முடியும் அல்லது பதவியை கெடுக்க முடியும். அவரே பதவியும் கொடுக்கணும் பதவியும் கெடுக்கணும்னா அது எப்படி முடியும்? இதுதான் இப்போது முக்கியமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம். என்ன செய்யும் குரு? என்ன செய்யும்? குருவின் பலன் என்னத்தை செய்யும்? குரு சிம்மத்திற்கு நன்மை செய்யுமா செய்யாதா? சிம்மத்திற்கு நன்மை செய்யும் கிரகம் 5 குடையவன் என்பதால் அது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. எனவே அது பதவியை கெடுக்காது, பதவியை கொடுக்கும். புதுசாக பதவி கிடைக்கும். சிம்ம ராசிக்கெல்லாம் புதுசாக பதவிகள்லாம் கிடைக்கும். அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீரென பதவிகளை கொடுப்பார்கள், புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். உங்கள் உங்களுடைய உரிமையாளர் யாரோ டாப் மோஸ்ட் பொசிஷனில் உங்கள் கம்பெனியில் யார் இருக்காங்களோ அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு புதுசாக ஒரு விங் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் விங். அதுக்கு உங்களை ஹெட்டாக போடுவாங்க. அதுக்கு யாரை ஹெட்டாக போடலான்னு யோசிப்பாங்க. அப்போ உங்கள் பேர் தான் உங்களுக்கு கரெக்டான படும். ஏன்னா நீங்கள் வேரியஸ் பொசிஷனில் இருந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இந்த கம்பெனியுடைய பற்றி இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும், எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது உங்கள் பேரில் கம்பெனிக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, ஃபெய்த் உண்டு. அதனால் உங்களை ஒரு பெரிய பொறுப்பிலே அமர்த்துவார்கள், புதிய பதவி கிடைக்கும். இதுதான் பலன். சார் 10ல் குரு வந்தால் பதவியை பறிப்பான்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா, நீங்கள் புதுசாக பதவி கிடைக்கும்ன்றீங்களே அப்படின்னு. ஆமாம், இருக்கிற பதவி போய்டும்ல, மாற்றம் தானே அது. பதவி மாற்றம் தான் நிகழும். சுத்தமாக பதவியே இல்லாமல் சும்மா உட்காருவீங்கன்ற அர்த்தம் இல்லை. அது வேறு ராசிக்கு வேணால் அப்படி நடக்கலாம் 10ல் குரு வரும்போது. ஆனால் சிம்ம ராசிக்கு பதவியில் மாற்றம் நிகழும், நல்ல மாற்றம், பதவி உயர்வு. யூ வில் கோ டு எ பெட்டர் பொசிஷன், ஹையர் லெவல். பெட்டர் பொசிஷன் அண்ட் ஹையர் லெவல், அதுதான் இப்போ இங்கே முக்கியமான விஷயம். உங்களை இருக்கிற பதவியிலேருந்து கீழே இறக்க மாட்டாங்க, பதவியை விட்டு துரத்த மாட்டாங்க. இது ரெண்டும் கிடையாது. பதவி இறக்கம் கிடையாது, பதவி லாஸ் ஆகாது. பதவியே இல்லை சார் போயிடுச்சு, பதவி பறி போயிடுச்சுன்னு அந்த ஸ்டேஜ் இல்லை. பதவியிலே மாற்றம், சின்ன மாற்றம், அது நல்ல மாற்றம். உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனை கொடுப்பாங்க, உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும், உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும், உங்களை எல்லோரும் போற்றுவார்கள், உங்களை பாராட்டுவார்கள். உங்கள் மீது விரோதமாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களோடு நட்பு பாராட்டுவார்கள், நட்பாக இருக்க வேண்டும் என பழகுவார்கள். அதனால் இது ஒரு நல்ல நேரம், மிக மிக நல்ல நேரம். இந்த பார்வை என்னென்ன நன்மைகளை செய்யும்? 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் நடைபெறும். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், வாழ்க்கை துணைக்கு யோகம். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டுடைய பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், குழந்தை பாக்கியம் ஏற்படும், பிள்ளைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் சகோதரிகள் நன்றாக இருப்பார்கள். இவ்வளவு நன்மைகள் செய்யும். இந்த 3 இடத்தை பார்க்குறதே ஒரு பெரிய விசேஷம். 3, 5, 7, 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இதெல்லாம் பார்க்குது குரு. ஸோ பெரிய யோகம்.
ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த கோயிலுக்கு போய் குருவை வழிபடணும் அப்படின்னா நஞ்சங்கோடு, நஞ்சுண்டேஸ்வரர், நஞ்சங்கூடுங்கிறது வந்து வெஸ்ட் கோஸ்ட்டுக்கிட்ட இருக்குது. கர்நாடகா, இன்டீரியர் கர்நாடகாவில் போகணும். ட்ரெயின் கேரளா வழியாக போய் கர்நாடகா போகும். வெஸ்ட் கோஸ்ட்டில் போனால் அங்கே போகும். நஞ்சங்கூடுன்னு ஒரு ஊர். நஞ்சங்கூடில் நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்னு சுவாமி சிவனுடைய திருநாமம் நஞ்சுண்டேஸ்வரர். ஏன்னா அவர் நஞ்சை உண்டார் இல்லையா, அதுதான் நஞ்சுண்டேஸ்வரர். அதனால தான் நஞ்சங்கூடுன்னு அதுக்கு பேர். நஞ்சுண்டான் காடு அப்படிங்கிறது நஞ்சங்கூடாக மறுவிடுச்சு பிற்காலத்தில். நஞ்சுண்டான் காடு அது. நஞ்சுண்டான்னா யார்? சிவபெருமான் நஞ்சுண்டான், நஞ்சை உண்டவன். அந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி கீழே 14 சிஷ்யர்கள் இருப்பாங்க. வேறு எங்கேயுமே கிடையாது. தட்சிணாமூர்த்தி கீழே 4 பேர் இருப்பாங்க. சனகாதி முனிவர்கள்னு 4 பேர் அவர் உபதேசம் பண்ணிகிட்டு இருப்பார். மௌன குருவாக கல்லால மரத்தடியிலே தட்சிணாமூர்த்தி அமர்ந்து கொண்டு, ஆலமரத்தடியிலே குரு அமர்ந்து கொண்டு இருப்பார். குரு சற்று இளையவர் போல் காட்சியளிப்பார். சீடர்கள் பார்த்தால் வயதானவர்கள் போல் இருப்பார்கள். அவர்களுக்கு சனகாதி முனிவர்கள் என்று பெயர். 4 சீடர்களுக்குத்தான் அவர் உபதேசம் செய்வது நம்ம எல்லா கோவில்லையும் பார்த்துருக்கோம். சில கோவிலில் சீடர்களே இல்லாமல் கூட தனியாக தட்சிணாமூர்த்தி உட்காந்துருப்பார். யோகாசனத்தில் இருந்தாக்கா அங்கே சீடர்கள் இருக்க மாட்டாங்க. யோக தட்சிணாமூர்த்தின்னு பேர், அதுக்கு பேர். ஆனால் பொதுவாக 4 சீடர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த நஞ்சங்கூடு தலத்திலே குருவுக்கு ரொம்ப விசேஷமான கோவில். அங்கே என்னன்னா 14 சீடர்கள் உட்காந்துருக்காங்களாம். தட்சிணாமூர்த்திக்கு கீழே 14 சீடர்கள் அங்கே மட்டும்தான் இருக்காங்க. உலகத்திலே வேறு எந்த கோவில்லையும் கிடையாது. 14 சீடர்களோடு தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கும் ஒரே தலம் நஞ்சங்கூடு, நஞ்சுண்டேஸ்வரர் கோவில். கூகுளில் போய் நஞ்சங்கூடுன்னு தோட்டாலே வந்துடும், உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் வரும். ரொம்ப விசேஷமான தலம். தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம். குரு வழிபாட்டிற்கு மிக முக்கியமான தலம். வியாழக்கிழமையில் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும். இது 12 ராசிக்கு இந்த கோவிலுக்கு போகிறது நல்லது. இப்போ நான் சொல்கிறது சிம்ம ராசிக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக போகணும், கம்பல்சரியாக போகணும், கட்டாயமாக போக வேண்டும். மற்ற ராசிக்காரர்களும் போகலாம். மற்ற 11 ராசிக்காரர்களுமே எங்கே போய் நஞ்சங்கூடில் போய் அந்த தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கும். வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணத்தில் பிரச்சனை இருந்தால் நஞ்சங்கூடு போயிட்டு வந்தால் அந்த பிரச்சனை தீரும். எனவே போயிட்டு வாங்க. திருமணம் சம்பந்தமான பிரச்சனை, திருமணத்திற்கு முன்பு பிரச்சனையா, இல்லை திருமணம் ஆன பிறகு பிரச்சனையா, இல்லை 2வது திருமணம் நடக்கலையா, இல்லை 2வது திருமணமும் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு வாங்க, சரியாகும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கோவில் நஞ்சங்கூடு. நஞ்சங்கூடில் நஞ்சுண்டேஸ்வரர் சிவன் கோவில். அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி வேறு எங்கும் இல்லாத விதமாக ஒரு திருக்கோலத்திலே காட்சியளிக்கிறார், அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். எனவே அங்கே போய் தரிசனம் செய்துவிட்டு வரோம்.